வணக்கம். நாம வாழ்ற இந்த உலகத்த இன்னும் சூப்பரா மாத்துறது எப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, அந்த பெரிய கேள்விக்கான சில பதில்கள நாம சேர்ந்து தேடலாம். இது ஒரு பெரிய கேள்விதான் இல்லையா? உண்மைதாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இதுல ஒரு பங்கு இருக்கு. ஆனா எங்க ஆரம்பிக்கிறது? முதல் ஸ்டெப் என்ன? கவலையே வேண்டாம். அதுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாவி இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அந்த பவர்ஃபுல் சாவிதான் வாழ்நாள் முழுக்க கத்துக்கிற பழக்கம். இது வெறும் ஸ்கூல் காலேஜ் படிப்பு மட்டும் இல்லைங்க. நாம எதிர்பார்க்கிற மாற்றத்தை உருவாக்க இது ஒரு முக்கியமான டூல். அது எப்படி சாத்தியம்னு வாங்க பார்க்கலாம். அப்போ வாழ்நாள் கற்றல்னா என்ன? சிம்பிளா சொன்னா, நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும், ஒரு பாசிட்டிவான பங்களிப்பை கொடுக்கணும்னு நினைச்சு அதுக்கான அறிவையும் திறமைகளையும் புது புது வழிகளையும் நாம தேடிக்கிட்டே இருக்கிறது தான். இது வெறும் நம்ம முன்னேற்றத்துக்கு மட்டும் இல்ல. உதாரணத்துக்கு ஒரு புது டெக்னாலஜியை கத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம ஏரியால இருக்கிற ஒரு பிரச்சனையை சரி பண்ணினா அது கூட வாழ்நாள் கற்றல் தான். எந்த ஒரு பெரிய மாற்றமா இருந்தாலும் அது முதல்ல நம்ம சிந்தனையிலிருந்து தான் ஆரம்பிக்கும். சரி, அப்போ அப்படிப்பட்ட சில முக்கியமான மனநிலைகள் என்னென்னு முதல்ல பார்த்திடலாம். இதுதான் நம்ம பயணத்தோட பேஸ்மெண்ட். எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த வளர்ச்சி மனப்பான்மை தான். அதாவது நம்ம திறமையும் சரி, அறிவும் சரி, முயற்சியால கண்டிப்பா வளர்க்க முடியும்னு நம்புறது. இந்த நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா புதுசா எதையுமே கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ வளர்ச்சி மனப்பான்மைனா கத்துக்கிறத ஒரு எக்ஸாம் மாதிரி பார்க்காம அது ஒரு முடிவே இல்லாத இன்ட்ரெஸ்டிங்கான பயணம்னு பார்க்கறது. நமக்கு வர ஒவ்வொரு சேலஞ்சும் நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு படி மாதிரி. தோத்துட்டா பயப்படாம அதிலிருந்து என்ன கத்துக்கிட்டோன்னு பார்க்கறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திறமை. இந்த காம்ப்ளெக்ஸான உலகத்துல நம்ம சரியா பயணிக்கணும்னா இது தேவை. அதுதான் விமர்சன சிந்தனை, அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு பிரச்சனைய ஆழமா புரிஞ்சுக்க இதுதான் ஹெல்ப் பண்ணும். கிரிட்டிக்கல் திங்கிங்னா ஒரு பிரச்சனைய மேலோட்டமா பார்க்காம ஏன் இது நடக்குது, எப்படி சரி பண்ணலான்னு ஆழமா கேள்வி கேட்கறது. உதாரணத்துக்கு ஒரு இடத்துல தண்ணி பஞ்சம்னா மழை பெய்யலன்னு சிம்பிளா சொல்லிட்டு போகாம அங்க நீர் மேலாண்மை எப்படி இருக்கு, தண்ணி எப்படி பயன்படுத்துறாங்க, மாசுபாடு எந்த அளவுல இருக்குன்னு பல ஆங்கிள யோசிச்சு ஒரு புதுமையான தீர்வை கண்டுபிடிக்க இது உதவும். ஓகே, அடுத்து வெறும் அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு இல்லாம நம்மளையும் மத்தவங்களையும் ஒன்னா இணைக்கிற ஒரு மனப்பான்மையை பத்தி பாப்போம். இது கொஞ்சம் மனசு சம்பந்தப்பட்டது. அதுதாங்க பச்சாதாபம். இங்கிலீஷ்ல சொன்னா எம்பத்தி. அதாவது அடுத்தவங்க இடத்துல இருந்து அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்க ட்ரை பண்றது. எல்லாரையும் மதிக்கிற ஒரு நியாயமான சமூகத்தை உருவாக்க இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த உணர்வு இருந்தாதான் சமூக பொறுப்போட நம்மால நடந்துக்க முடியும். சரி, இதுவரைக்கும் மைண்ட் செட் பத்தி பேசிட்டோம். இப்போ இந்த நல்ல மனநிலைகளை எப்படி நிஜமான செயல்களா மாத்தி ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். முன்னேற்றத்துக்கான என்ஜினே இதுதான்னு சொல்லலாம். கிரியேட்டிவிட்டி மற்றும் இன்னோவேஷன். புது யோசனைகள் எல்லாம் ஒரு வித மாதிரி. அதை நாம சரியா ஆராய்ஞ்சு பரிசோதனை செஞ்சு கவனமா வளர்த்தாதான் அது பெரிய மாற்றங்களா வளரும். ஒரு பெட்டரான உலகத்தை உருவாக்கணும்னா பழசியே பிடிச்சுக்கிட்டு தொங்க முடியாது. புதுசா யோசிக்கணும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க துணியணும். கிரியேட்டிவிட்டி நமக்கு அந்த தைரியத்தை தான் கொடுக்குது. ஓகே, தனியா பண்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ டீம் ஒர்க்குக்கு வரும். ஏன்னா பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஒருத்தரால மட்டும் கொண்டு வர முடியாது. அதுக்கு கண்டிப்பா ஒரு டீம் வேணும். உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனைகள், உதாரணத்துக்கு கிளைமேட் சேஞ்ச், வறுமை, இது எல்லாம் ஒருத்தரால சரி பண்ண முடியுமா? நிச்சயமா முடியாது. ஆனா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பொதுவான இலக்குக்காக உழைக்கும்போது நடக்காதது நினைக்கிற விஷயத்த கூட நடத்தி காட்டலாம். சரி, இவ்ளோ விஷயங்கள் கத்துக்கிட்டோம். ஆனா இதையெல்லாம் எப்படி நம்ம ரியல் லைஃப்ல அப்ளை பண்றது? நம்ம தெருவுல, நம்ம ஊர்ல எப்படி பயன்படுத்துறது? வாங்க பார்க்கலாம். சமூக ஈடுபாடுங்கிறது நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டா மாத்துறதுக்கான ஒரு சூப்பரான வாய்ப்பு. சின்ன விஷயம்தான். ஒரு பார்க்க சுத்தம் செய்யுது, இல்லனா பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது, இப்படி ஏதாவது ஒண்ணுல நாம பங்கெடுக்கும்போது நம்ம கற்றலுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதோட ரிசல்ட்டையும் உடனே பார்க்கலாம். இப்போ நம்மளோட கடைசி மற்றும் முக்கியமான பகுதிக்கு வரோம். நாம பார்த்த மத்த எல்லா திறமைகளையும் வேகப்படுத்துற ஒரு பவர்ஃபுல் கருவி, அதுதான் டெக்னாலஜி. ஒரு காலத்துல அறிவுங்கிறது சில புத்தகங்கள்லயும் சில இடங்கள்லயும் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கே டெக்னாலஜி அந்த எல்லா தடைகளையும் உடைச்சிடுச்சு. இப்போ கல்வி எல்லாருக்கும் பொதுவாயிடுச்சு. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும், குறிப்பா பின்தங்கிய சமூகத்துல இருக்கிறவங்க கூட அறிவை ஈஸியா கொண்டு போய் சேர்க்குது. நிஜமாவே இது ஒரு பெரிய புரட்சி. ஓகே, இதுவரைக்கும் நாம மைண்ட் செட், ஆக்ஷன், டூல்ஸ்னு 3 விஷயங்கள் பார்த்தோம்.
இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நாம உருவாக்க விரும்புற எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு கிளியரான பிக்சர் பார்க்கலாம். பாருங்க, இதுதான் ஒரு சிறந்த உலகத்துக்கான தெளிவான வழி. முதல்ல சரியான மனப்பான்மையை வளர்த்துக்கணும். 2வது அதை செயல்ல காட்டணும். 3வது அதுக்கு டெக்னாலஜியை ஒரு கருவியா பயன்படுத்தணும். இதுல ஒன்னும் இல்லைனாலும் வண்டி ஓடாது. சரியான மைண்ட் செட் இல்லைன்னா செயல் தப்பா போகும். செயல் இல்லைன்னா மைண்ட் செட்டுக்கு அர்த்தமே இல்லை. டெக்னாலஜி இல்லைன்னா வேகம் இருக்காது. இது 3ம் சேரும்போதுதான் உண்மையான மாற்றம் நடக்கும். இந்த வாக்கியத்தை பாருங்க, இது நம்ம நோக்கத்தை ரொம்ப அழகா சொல்லுது. வாழ்நாள் முழுக்க கத்துக்கிறது, கிரிட்டிக்கலா யோசிக்கிறது, மத்தவங்க மேல இறக்கப்படுறது, கிரியேட்டிவா இருக்கிறது, எல்லாரோடையும் சேர்ந்து உழைக்கிறது. இது மூலமா எல்லாருக்கும் ஒரு நியாயமான, சமமான, நிலையான எதிர்காலத்தை உருவாக்க நாம உதவ முடியும். நாம பண்ற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் இந்த பெரிய இலக்கை நோக்கிய ஒரு அடிதாங்க. சரி, எல்லாத்தையும் பேசிட்டோம். இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களுடைய கற்றல் பயணத்துல அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்க போகுது? இன்னைக்கு நீங்க கேட்ட விஷயங்கள்ல இருந்து உங்க வாழ்க்கையிலயும் உங்க சமூகத்திலயும் அப்ளை பண்ண நீங்க எடுக்க போற அந்த முதல் அடி என்ன? யோசிச்சு பாருங்க. ஏன்னா மாற்றம் உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். நன்றி.